ஏபிசி ஜூஸ் செஞ்சுட்டு தோலெல்லாம் குப்பையில் போடாதீங்க. ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துட்டு அதில் ஹனி, ஜிஞ்சர், இதில் உங்கள் ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டோட பீலை ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி கூல் பண்ண வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பபிள்ஸ் வர வரைக்கும் ஃபர்மெண்ட் பண்ணணும். மேலே ஒயிட் கிளாத் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு சீல் பண்ணிக்கோங்க. நான் மார்னிங் ரெடி பண்ணி வச்சேன். ஆஃப்டர்நூன் பார்க்குறப்பே சின்னதாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சோடனே அதை எடுத்து பார்த்தேன். நான் நினச்ச மாதிரியே ஃபுல்லாக பபிள்ஸ் ஆயிருந்துச்சு. இதுதான் சரியான டைம் அப்படின்ட்டு ஃபில்டர் பண்ணிட்டு வேக்யூம் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி வேக்யூம் பாட்டிலில் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸை பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாமல் மேலே கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணப்பே பார்த்தேன், நல்லா ஃபிஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணுறப்ப ஒரே கியூரியாசிட்டியில் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன், வருமா வராதான்னு. வரவே இல்லை. நல்லா ஷேக் பண்ணிட்டு பார்த்தேன், ஃபிஸினஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஓப்பன் பண்ணுறப்போ புஷ்ஷுன்னு பொங்கலை. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நேற்று குடித்ததோட இது ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. எனக்கு ஏபிசி ஜூஸோட டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 கிளாஸ் குடிச்சிட்டேன். 3வது கிளாஸ் நானே குடிச்சிடலான்னு நினச்சேன். ஏதாச்சும் ஆகிரும் அப்படின்னு அம்மாட்ட கொடுத்துட்டேன்.